மலைக்கு கிளம்பிட்டோம். மலை ஏற போகிறோம். சாப்பிட்டுட்டு ஒரு வாத்தியம் சின்னதாக ஒன்று போட்டுட்டு நம்ம இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் பாருங்க, எல்லாம் வந்து ரெடியாக இருக்காரு. மலையில் போய் அடுத்து வந்து நாங்கள் மலையில் போயிட்டு எங்களோட ஒவ்வொரு பதிவையும் ஒவ்வொரு மலையும் எல்லாரும் உங்களுக்கு சுற்றி காமிப்போம். வீடியோவில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நேரில் வாங்க. சிவா பலகீனமானவர்கள், நுரையீரல் பலகீனமானவர்கள், உடல் பருமனாக உள்ளவர்கள், மலை ஏற வேண்டாம். இன்று போய் நாளை வருகிறோம். நைட்டே வரணும் என்று போயிட்டு நல்லா வந்து அம்மா அது நம்ம நடக்கிறத பொறுத்திருக்கோம். அடிவாரத்துக்கு வந்தாச்சு. லைன்ல நின்றுட்டு இருக்கோம். இப்ப இவங்க தான் மீனா அம்மா. கிளாம்பாக்கம் முடியாது. நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போதான் மலை ஏற போகிறோம். 1வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு மலையா ஏறி சாமியை வந்து தரிசிக்க போயிட்டே இருந்தோம். பெருந்துரை பெருமானு நாமங்கள் பேசுவார். மலை கடந்து 2வது மலை வந்தாச்சு. 2வது மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஏறினப்போ 40 பேர் ஏறினோம். இப்போ 4 பேர் கூட இல்லை, எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. 3 பேர் தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். சனிக்கிழமைனால கூட்டம் அதிகமாக இருக்குது. என்ன சாப்பிடுறா? இதான் வழுக்கு பாறையா? வழுக்கு பாறை. ஏறு ஏறு. முதல் மலையில் வெயில் அடிச்சது. 2வது மலை ஏறப்ப கிளைமேட் மாறுது. 3வது மலையில் திரும்ப வெயில் அடிக்குது. இதுதான் வழுக்குப்பாறை. அப்பா
என்ன இடம் இது? என்ன கோகனா இது? பாம்பாட்டி சித்தர் கோவில். இது வந்து தியானம் பண்ணேன். உள்ள கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம வெளியே நின்று மண் எடுத்து நீராக பூசிட்டு அடுத்த மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்கன்னா போய் நிற்கிறாங்க. அவங்க நம்ம கிளாஸ் பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னும் என்னடா பண்ணுறீங்கன்ட்டு. வாங்கப்பா. நான் சொன்னேன் என்னை விட்டு போகாதீங்க, நல்லா இருக்கிறோம். பச்சை பாம்பு உள்ள போகுது. விஷம் இல்லாத பாம்பு. 3 மலை கடந்து 4வது மலை போயிட்டுருக்குமா? 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். 5ஆவது மலை வரப்போகிறோம். கிளைமேட் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. நல்லா கூலிங் ஆகிடுச்சு கிளைமேட். இங்கே இன்னும் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நைட்டு சாமி பார்த்துட்டு இப்போ கூட்டம் நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க. சரணையா, நீங்கள் இது எத்தனை வருஷம் மலை ஏறுறீங்க? இதான் முதல் வருஷமா உங்களுக்கு? 4 மலை தாண்டி 5ஆம் மலை போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? நீங்களாம் எத்தனை வருஷம் ஏறுறீங்க இந்த மலைக்கு, இல்லைங்க மலைக்கு? நீங்கள் முதல்ல இருக்கா? எப்படி இருக்கு உங்கள் அனுபவம்? எப்படி இருக்கு ஏறுறது? சொல்லுங்க. 4 மலை ஏறியாச்சு, எப்படி இருக்கு? உங்களுக்கு அதாவது தெரியல. ஏன் நீங்களாம் எத்தனை வருஷம்? 4வது வருஷம். 4 மலை ஏறியாச்சு. சரிங்க, 5ஆவது மலையை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். நாலு மலை ஏறியாச்சு. 5வது மலை போயிட்டுருக்கோம். பாதையே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பார்த்தோன்னா நம்ம ஈஷா தெரியுது. நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ உச்சியில் இருக்கிறோம். 5வது மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். பாதை ரொம்ப ரிஸ்காக இருக்குது. பசுமை இது எது பண்ணுறாங்க? நீங்க எத்தனை உங்க பார்ட்னர் மிச்சம் வாங்கி போட்டு வந்துருங்க.
நாடு ஏறினது அஞ்சு மலை முடிக்க போகிறோம். 6வது மலைக்கு நெருங்கி வந்துட்டோம் பக்கத்தில். நான் 2 மலையில் சாமியை பார்க்க போகிறோம். கெஸ் பண்ணி பாருங்க, இதில் ஃபுல்லாக விபூதியாக வருது. எல்லாமே விபூதி தான். பாதை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பாதை நம்ம பார்க்கணும், ஏறணும். கிளைமேட் அப்பப்போ மாறுது. வெயில் அடிக்கி டக்குன்னு மேகம் மூடி கிளைமேட் மாறிடுது டோட்டலாக. இந்த உச்சிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமியை இறங்க போகிறோம், சாமியை பார்க்க போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சு. மலை உச்சிக்கு இருக்கிறோம். இன்னும் உச்சி இருக்குது போல இன்னும். ஆனால் இங்கேவே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து கீழே பார்க்க. பாருங்க, அப்படியே மேலே ஏறிட்டு சூப்பராக இருக்குது. மலையோட பாதையை பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஏற பாதை சூப்பராக இருக்குது. நெருங்கி வந்துட்டோம் சாமிக்கிட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமியை பார்த்துருவோம்.